மும்பை என்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு வயசான பாட்டி அவங்களோட பேரனோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீடு ஒரு காலி இடத்துல இருந்தது. அவங்க வீட்டக்கத்து பக்கத்துல எந்த ஊருக்காரங்களோ அவங்க வீட கட்டிக்கல. ஏன்னா அந்த வீட்ல இருக்க பாட்டிக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏதோ பேய் சாபத்தால அவங்களோட முகம் பேய் மாதிரி மாறிடுது. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவங்களோட பேரன் கூட அவனை செயினால கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களோட முகத்துல 2 பெரிய பெரிய ஆணி இருக்கும். அப்பப்ப அதுக்குள்ள இருக்க பேய் வெளிய வந்து அவங்களோட பேரனே சாப்பிடறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏய், எங்கடா போய் செத்த? சீக்கிரம் மாவுல செஞ்ச பொம்மைய கொடு, இல்லனா நான் உன்னையே சாகடிச்சிடுவேன். பாட்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஹீரா அவங்களுக்காக மாவுல செஞ்ச பொம்மைய கொண்டு வந்து தூரத்துல இருந்து விசிறி போடுறான். அதுக்கப்புறம் பசியால அந்த பொம்மைய எடுத்து அது கடிச்சு சாப்பிட்டுறது. ரொம்ப ரொம்ப பசியா இருந்தது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் சாந்தமா ஆகுது. பாட்டி, உங்களுக்கு எப்படி பாட்டி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது? மகனே, நான் இப்ப உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஆனா அந்த விஷயத்த நீ ஊர்ல இருக்க யாருக்குமே சொல்லக்கூடாது. சொன்னினா ரொம்ப பெரிய தப்பு நடந்து போயிடும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி காட்டுல இருக்க அந்த புதையலை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அந்த புதையலை தேடிக்கிட்டு நான் போனேன். அப்ப அங்க இருக்க ஒரு கிணறுக்குள்ள இறங்குன. அதுக்குள்ள ஒரு பேய் இருந்தது. அந்த பேய்கிட்ட பார்த்தா நிறையவே நகை இருந்தது. அதை எடுக்கணும் அப்படின்ற ஆசையில நானு இந்த மாவுல செஞ்ச பொம்மைய கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த கத்தியால அந்த பேக கட் பண்ணிட்டேன். அங்கிருந்து கீழே கொட்டின ஒரு தங்க காசை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு சீக்கிரமா ஓடி வந்துட்டேன். அதே மாதிரி நான் மறுநாளும் என்ன பண்ணனா, இதே மாதிரி ஒரு பொம்மைய செஞ்சுக்கிட்டு அங்க போனேன். ஆனா அன்னைக்கு நான் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டேன். ஒண்ணு இல்ல, நிறைய எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அதுதான் எனக்கு தப்பா போச்சு. அன்னைக்கு நானு என்கிட்ட இருந்த கத்தியால அந்த தங்க காசு இருக்க பேக கட் பண்ணி நிறைய தங்கங்களை எடுத்துக்கிறதுக்குள்ளவே அந்த பேயோட பசி தீந்து போகுது. ஆனா அந்த நேரத்துல அதுக்கு கொடுக்க என்கிட்ட ஏதோ இல்ல. அதே நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வரலான்னு பாக்கும்போது அந்த பேய் பின்னாடில இருந்து வந்து என்னோட கைய கடிச்சிடுது. அது எனக்கு ஒரு பெரிய சாபமா மாறிடுச்சு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, எனக்கு டைமுக்கு இந்த பொம்மை கிடைக்கலனா நான் எப்படியாவது உன்னை சாப்பிட்டு கொலை பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது. அதனால எனக்கு எப்படியாவது முக்தி கிடைக்கிற மாதிரி பண்ணு மகனே. என் கையார நீ சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொல்றத தயவு செய்து கேளு. எப்படியாவது எனக்கு முக்திய கொடு. ஆனா பாட்டி, இந்த சாபத்துல இருந்து உங்களுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? என்னோட உடலுக்கு நெருப்பு வச்சினா என் உடல்ல இருக்க சாபம் மாயமாயிடும். ஆனா அந்த தங்க நாணயங்களுக்காக தயவு செய்து அந்த புதையல் எடுக்க போயிடாத. அவங்க பாட்டி கொடுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியாத ஹீரா அவங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சிடுறான். அவங்க பாட்டி கூட இறந்து போறாங்க. நான் இப்ப ஏதாவது பண்ணி அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது புதையலை எடுத்தாகணும். ஒரு நாள் மாவுல அவன் பொம்மைய செஞ்சு அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கு போறான். ஏய் தாரோ, எங்க இருக்க நீ? இங்க பாரு, நான் உனக்காக கோதுமையில பண்ண பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, சீக்கிரம் வா. மாவுல செஞ்ச பொம்மையோட வாசனை வந்த உடனே அந்த பேய் அங்க வருது. அந்த பேய பார்த்த உடனே ஹீரா பயந்து போறான். ஐயோ, நான் இன்னைக்கு செத்தேன். நான் பயந்துட்டு வந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஐயோ, இங்க நிஜமாவே பேய் இருக்கே. அந்த பேய் ஹீரா கிட்ட நடந்து போகுது. அந்த நேரத்துல அவன் அந்த பொம்மைய அந்த பேய் கிட்ட விசிறி போடுறான். அந்த பேய் அந்த பொம்மையை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல அவன் வச்சிருக்க அந்த தங்க பேக கத்தியால கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த தங்க காசுங்க எல்லாருமே அங்க இங்கன்னு கீழே விழுந்துடுது. அப்புறம் கீழே விழுந்து கடுக்கிற எல்லா தங்கத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஆசை ஜாஸ்தி ஆக ஆக இன்னும் நிறைய எடுக்கணும்னு தோணுது. அதுக்குள்ள அந்த பேய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுது. அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. நான் செத்தேன். ஐயோ, இந்த நாசமா போனவன் வேற ஒரே வாயில அந்த பொம்மையை சாப்பிட்டானே. அந்த பொம்மையை சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து என்ன சாப்பிட போறானா? நான் எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். அவன் அங்கிருந்து தப்பிச்சு போனோன்னு சொல்லி அங்க கட்டியிருக்க கயிறை பிடிச்சு மேல ஏற ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள பேய் அந்த மாவை சாப்பிட்டது காரணத்தால இப்ப அது ஹீராவா பாத்துடுது. அது கூட அந்த கயிறை பிடிச்சு மேல ஏறுது. அது அந்த கிணறுல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணுது. அது அந்த கிணறு மேல கை வச்சோடனே நெருப்பு வர ஆரம்பிக்குது. அது ஏன்னு எதுவும் புரியல.
அந்த நெருப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் அது அந்த கிணறுக்குள்ள குதிச்சிடுது. அதுக்கப்புறம் அதோட தங்கத்தை எல்லாமே எடுத்து பேக்ல போட ஆரம்பிக்குது. அட கடவுளே, இன்னைக்கு நாள் செம்மையா இருந்தது. ஆஹா, எனக்கு இன்னைக்கு 5 தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்கு. நான் ஒரு வேலை பண்றேன். நாளைக்கு நான் நிறைய கோதுமை பொம்மைகளை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் அந்த பேய் அந்த பொம்மையை சாப்பிட்றதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கும். அப்புறம் நான் மீதி இருக்கிற தங்க நாணயத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். செம்மையா இருக்க போகுது. அப்படின்னு யோசித்து அவன் மறுபடியும் அந்த பொம்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒண்ணு மட்டும் கிடையாது, அவன் இந்த வாட்டி 5 பொம்மைய செய்யறான். ஆ, என் பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ராத்திரி ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராத்திரி ஆன உடனே அந்த 5 பொம்மைகளும் அவன் பேக்ல போட்டுக்கிட்டு அந்த தங்க காசுகளை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு போறான். அட பேயே, எங்க இருக்க? இங்க பாரு, நான் உனக்காக எவ்வளவு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. இங்க வா. ஆனா அவன் முன்னாடி இந்த வாட்டி 5 பேய்ங்க வர ஆரம்பிக்குது. அத பார்த்து அவன் இன்னுமே பயந்து போறான். ஐயோ, இன்னைக்கு நான் செத்தேன்டா. அந்த பாட்டி எனக்கு ஒரே ஒரு பேய பத்தி மட்டும்தான சொன்னாங்க. என்ன இதெல்லாம்? இங்க 5 பேய் எங்க இருந்து வந்தது? இப்ப என்ன பண்றது? நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனா? நான் தினமும் ஒரே ஒரு பொம்மை தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க ஒரே ஒரு பேய் தான் இருந்தது. ஐயோ கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் இத பத்திலாம் யோசிக்கவே இல்லையே. அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. அந்த 5 பேயும் அவன் முன்னாடி வந்து நின்னு பசியால கத்திக்கிட்டு இருக்குதுங்க. நான் ஒரு வேலை பண்றேன். இந்த 5 பேய்களுக்கும் நான் ஒவ்வொரு பொம்மைகளா சாப்பாடு கொடுக்கறேன். அப்பதான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு கொஞ்சமாவது டைம் கிடைக்கும். ஐயோ, அதுக்கப்புறம் அவன் ஒரே ஒரு பொம்மைய மட்டும் அந்த பேய்க்கு முன்னாடி போடுறான். ஆனா பசியால துடிச்சிட்டு இருந்த பேய்ங்க அந்த பொம்மைய பிரிச்சு 5 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு செகண்ட்ல அவங்க 5 பேரும் சேர்ந்து அந்த பொம்மைய சாப்பிட்டுடுறாங்க. ஐயோ, நான் செத்தேன்டா. இந்த 5 பேய்களும் சேர்ந்து ஒரே நேரத்துல பொம்மைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சே. நான் இப்ப என்ன பண்றது? நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? அதுக்கப்புறம் அவன்கிட்ட மிச்சம் இருக்கிற 4 பொம்மைகளை அங்க விசிறி போடுறான். அப்ப அங்க இருக்க 4 பேய்களுக்கு ஒரு ஒரு பொம்மை கிடைச்சிடுது. ஆனா இன்னொரு பேய்க்கு மட்டும் எந்த பொம்மையும் கிடைக்காதனால இன்னுமே அது பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது கோவமா ஹீராவையே பாத்துக்கிட்டு இருக்கும். ஐயோ, என் கதை முடிஞ்சது. இதுங்க சாப்பிடுற வேகத்தை பார்த்தா எனக்கு ஓடுறதுக்கு கூட நேரம் கொடுக்காது போல இருக்கே. ஐயோ, ஓடுறா ஓடுறா ஓடு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரா அங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ற நேரத்துல அந்த 5வது பேய் ஓடி வந்து அவனோட காலை பிடிச்சுக்கிட்டு அவனோட காலை கடிச்சிடுது. ஐயோ, என் கதை முடிஞ்சது. அட பைத்தியக்கார பேயே, என் காலை விடு. நான் இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயாகணும். கடவுளே, ஐயோ. அப்புறம் ஹீரா எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறான். ஐயோ கடவுளே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ ஐயோ ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? அந்த பாட்டிக்கு வந்த மாதிரி எனக்கு ஏதாவது சாபம் வந்துருச்சா என்ன? ஐயோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவனோ பேயா மாறிடுறான். அதுக்கப்புறம் அவன் பேய் மாதிரி 4 காலால நடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பசியால துடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் மாவால செஞ்ச பொம்மைய சாப்பிடணும்னு துடிக்கிறான். பசி பசி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் யாரையும் உயிரோட விட போறதே இல்ல. ஊர் ஜனங்க மறைஞ்சிருந்து அவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு புரியல. அவன் என்னடா 4 காலால நடக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரா அங்கிருந்து நடந்துகிட்டே அவன் அந்த ஊர்ல இருக்க காட்டுக்குள்ள எப்படியோ நடந்து போயிடுறான். அவன் அந்த காட்டுக்குள்ள போன உடனே ஜனங்க வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடோ, என்னப்பா, நம்ம ஹீராவுக்கு என்னதான் ஆச்சு? அவனை பார்க்கறதுக்கு அவன் ஏதோ ஒரு விலங்கு மாதிரி மாறிட்டானே. ஆமாப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னிதான் இவனை இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சாபத்தால தான் இவன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க எல்லாம் அவங்க வீட்டு பக்கம் ஓடி போய் பாக்குறாங்க. அந்த வீடோட நிலைமைய பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த கிழவையோட எலும்பு குண்டுகள் கூட இருந்தது.
அத பார்த்து கூட அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. அவங்களுக்கு எதுவுமே புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஆன உடனே ஹீரா காட்டுல இருந்து கத்துற அந்த சத்தம் ஜனங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. நான் யாரையும் உயிரோட விட போறதே இல்ல. எனக்கு இப்ப கோதுமை பொம்மை வேணும். இனிமே என்னால தாங்கவே முடியாது. அட கேட்டியாப்பா, இது அவனோட குரல் மாதிரியே இருக்கு, கேட்டு பாரேன். அவன் நம்ம கிராமத்துக்கு ஏதாவது வந்துட்டானா அவன மாதிரியே நம்ம எல்லாரையுமே மாத்திருவான். அங்க பாருங்கப்பா, அங்க பாருங்களேன், ஈரா நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். இவனை இப்பவே இங்கேயே கொன்னாகணும். வாங்க, இவனை இப்பவே தீ வச்சு கொளுத்திரலாம். ஹீரா ஊருக்குள்ள வந்த உடனே ஜனங்க எல்லாருமே அவனோட உடலுக்கு மேல அந்த நெருப்ப விசிறி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் எரிஞ்சிடுறான். கிராமத்தாட்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களா சேர்ந்து எனக்கு முக்தி கொடுத்திருக்கீங்க. நான் நான் ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருந்தேன். இப்ப முக்தி கிடைச்சிருச்சு. ஆனா அந்த கிணறுல இருக்க பேய் இன்னைக்கு கூட அது யாரையாவது வேட்டையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.